நான் நந்தினி, ஒரு மருத்துவமனையில் பணியாற்றும் மருத்துவர். பெற்றோர் பார்த்து நிச்சயித்த திருமணம்தான் எனக்கும் நடந்தது. ஆரம்பத்தில் எங்கள் இருவருக்கும் பெரிய அளவில் ஈர்ப்பு இல்லை என்றாலும் காலப்போக்கில் அந்த பந்தத்தை மனதார ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கினோம். சில மாதங்கள் வாழ்க்கை எந்த பிரச்சனையும் இன்றி அமைதியாகச் சென்றது. ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டதாகவே நான் நம்பினேன். ஆனால் காலம் செல்லச் செல்ல என் கணவர் ரமேஷிடம் ஒரு பெரிய மாற்றம் தெரிந்தது. என்னிடம் பேசுவதைத் தவிர்க்கத் தொடங்கினார். நான் எதைக் கேட்டாலும் அலட்சியமான பதில்களே வந்தன. மருத்துவ வேலை பளுவாக இருக்கும் என்று நான் நினைத்து என்னையே சமாதானப்படுத்திக் கொண்டேன். ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவர் என்னை முற்றிலும் ஒதுக்க ஆரம்பித்தார். வீட்டில் இருந்தும் அவர் மனம் எங்கோ இருப்பது போல் எனக்கு புரிந்தது. ஒரு நாள் அவர் குளிக்கச் சென்றபோது மேசையில் இருந்த அவரது கைபேசிக்கு தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. ஏதோ ஒரு சந்தேகத்தில் நான் அதை எடுத்துப் பார்த்தேன். திவ்யா என்ற ஒரு பெண்ணுடன் அவர் மிக நெருக்கமாக பேசிய குறுஞ்செய்திகளும் புகைப்படங்களும் அதில் இருந்தன. ஒரு கணவன் மனைவிக்கிடையே இருக்க வேண்டிய அனைத்து எல்லைகளையும் அவர்கள் தாண்டியிருந்தனர். அதை தற்செயலாக பார்த்த என் தலையில் இடியே விழுந்தது போல் இருந்தது. என் கண்கள் கலங்கி தாரை தாரையாக கண்ணீர் கொட்டியது. என்னை அவர் ஒதுக்கியதன் நிஜமான காரணம் எனக்கு அப்போதுதான் புரிந்தது. அவர் குளியலறையிலிருந்து வெளியே வரும் சத்தம் கேட்டதும் மனதைக் கல்லாக்கிக் கொண்டு போனை மீண்டும் அதே இடத்தில் வைத்துவிட்டு சமையலறைக்குச் சென்று விட்டேன். அவரிடம் நேருக்கு நேராக கேட்க மனதிற்குள் பயமும் மிகுந்த வலியும் இருந்தது. வழக்கம் போல் சாப்பாடு ரெடியா என்று அவர் கேட்டதற்கு நான் பதில் எதுவும் பேசாமல் அமைதியாக வேலைக்கு கிளம்பிச் சென்றேன். நான் எதையோ பார்த்துவிட்டேன் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதனால்தான் அவரும் என்னிடம் எதைப் பற்றியும் கேட்கவில்லை. அன்று மருத்துவமனையில் என்னால் எந்த நோயாளியையும் கவனிக்க முடியவில்லை. உடனே விடுப்பு எடுத்துக்கொண்டு என்ன செய்வதென்று தெரியாமல் அருகில் இருந்த ஒரு கோவிலில் போய் அமர்ந்து அழுதேன். அவரிடம் நியாயம் கேட்கலாம் என்று நினைத்தாலும் அதனால் எந்த பயனும் இருக்கப் போவதில்லை என்றும் மேலும் சண்டைகள்தான் வரும் என்றும் எனக்கு புரிந்தது. என் சொந்த காலில் நிற்கும் தைரியம் எனக்கு இருந்தாலும் அவரை நான் உண்மையாக நேசித்ததால் இந்த துரோகத்தை என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. இதற்குப் பிறகு கிட்டத்தட்ட ஒரு வருடம் நாங்கள் ஒரே வீட்டில் அந்நியர்களைப் போலத்தான் வாழ்ந்தோம். அவரும் அதைப் பற்றி பேசவில்லை, நானும் கேட்கவில்லை. ஒருவேளை விவாகரத்து கேட்டிருந்தால் கூட நான் அதை ஏற்றுக்கொண்டிருப்பேன். ஆனால் என்னை முற்றிலும் புறக்கணித்துவிட்டு அவர் அந்த பெண்ணுடன் சந்தோஷமாக நேரத்தை கழித்துக் கொண்டிருந்தார். அந்தச் சமயத்தில்தான் எங்கள் மருத்துவமனைக்குச் செந்தில் என்ற மூத்த மருத்துவர் மாற்றலாகி வந்தார். அவர் மிகவும் அன்பாகவும் கனிவாகவும் பழக்கம் காட்டினார். என் முகவாட்டத்தைக் கண்டே நான் ஏதோ ஒரு தனிமையில் தவிப்பதை அவர் கண்டு கொண்டார். ஒருநாள் அவராகவே என்னிடம், ஏன் இவ்வளவு மன அழுத்தத்தோடு இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு நல்ல துணை வேண்டாமா? உங்கள் கணவரை விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் செய்து கொள்ளலாமே என்று கேட்டார். என் பெற்றோர் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என் வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று நான் என்னை அறியாமல் என் சோகத்தை கொட்டினேன். அதற்கு அவர், உங்கள் கணவர் இன்னொரு பெண்ணுடன் வாழும்போது நீங்களும் உங்களுக்கு பிடித்த ஒரு ஆணுடன் ஏன் பழகக்கூடாது? அது உங்கள் தனிமையை போக்குமே என்றார். என்னை முழுமையாக புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளும் ஒரு ஆண் கிடைத்தால் நான் நிச்சயம் என் வாழ்க்கையை பரிசீலிப்பேன் என்று சொன்னேன். உடனே அவர், ஏன் என்னை பார்த்தால் உங்களுக்கு அந்த எண்ணம் வரவில்லையா? உங்களைப் பார்த்த முதல் நாளிலிருந்தே எனக்கு உங்களை பிடிக்கும். ஆனால் திருமணமானவர் என்பதால் தயங்கினேன். இப்போது உங்கள் நிலைமையை பார்த்துதான் என்னால் சும்மா இருக்க முடியவில்லை என்று கூறி என்னுடன் நெருக்கமாக வாழ விரும்புவதாக தெரிவித்தார். திடீரென அவர் அப்படி பேசியதும் அதிர்ச்சி அடைந்த நான், ஷிப்ட் முடிந்துவிட்டது என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டுவிட்டேன். ஆனால் அன்று இரவு முழுவதும் அவர் கூறிய வார்த்தைகளே என் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தன.
அடுத்த நாள் மருத்துவமனையில் நாங்கள் இருவர் மட்டுமே இருந்த நேரத்தில் அவர் மீண்டும் என்னிடம் வந்து அதே கோரிக்கையை வைத்தார். என்னிடம் மிகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் பேசுவது போல நடித்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தினார். ஆனால் எனக்குள் ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருந்தது. நான் அவரிடம் நாம் இணைவதற்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். நீங்கள் என்னை முறைப்படி திருமணம் செய்து கொள்வதாக இருந்தால் நான் என் கணவரிடமிருந்து விவாகரத்து பெற்று உங்களுடன் வரத் தயார் என்று நிபந்தனை விதித்தேன். அப்போதுதான் அவர் அந்த உண்மையை உடைத்தார். அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருப்பது தெரியவந்தது. மீண்டும் ஒருமுறை நான் ஏமாற்றப்பட்டதை நினைத்து நொறுங்கிப் போனேன். ஆனால் அவரோ எந்த கூச்சமும் இல்லாமல், அதனால் என்ன, உன் கணவன் இன்னொரு பெண்ணுடன் வாழும்போது நீயும் என்னுடன் பழகினால் என்ன தப்பு? அவர் தராத சுகத்தையும் அன்பையும் நான் தருகிறேன் என்று பேசி என்னை தவறான பாதைக்கு அழைக்க முயன்றார். வீட்டுக்கு வந்த பிறகு நிதானமாக யோசித்தேன். கணவன் என்ற பெயரில் ஒருவன் எனக்கு துரோகம் செய்து காயப்படுத்தினான். இப்போது அதேபோல இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுத்து நான் சந்தோஷமாக இருக்க வேண்டுமா? சுயமரியாதையோடு வாழ ஒரு வழி இல்லையா? இந்த தவறான உறவு எனக்கு தேவையில்லை என்று தீர்க்கமாக முடிவெடுத்தேன். மறுநாள் என் முடிவை அவரிடம் சொன்னபோது இதுவரை அன்பாக பேசிய செந்தில் தன் உண்மையான கொடூர முகத்தைக் காட்டினார். நாம் பேசிய உரையாடல்கள், புகைப்படங்கள் எல்லாமே என்னிடம் பதிவாகி இருக்கிறது. நீ என் பேச்சைக் கேட்காவிட்டால் இதை உன் கணவனுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் அனுப்பி உன்னை அசிங்கப்படுத்தி விடுவேன் என்று மிரட்டினார். அப்போதுதான் அவர் எவ்வளவு ஆபத்தான மனிதர் என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் நான் அந்த மிரட்டலுக்கு பயப்படவில்லை. உன்னால் முடிந்ததை செய்து கொள். உன்னைப் போன்ற ஒரு மோசமான ஆணிடம் நான் தலைவணங்க மாட்டேன். நான் என் கணவரையும் விவாகரத்து செய்யப் போகிறேன். நான் படித்து நல்ல வேலையில் இருக்கும் ஒரு மருத்துவர். என் சொந்த காலில் வாழ எனக்கு தகுதி இருக்கிறது என்று தைரியமாக கூறிவிட்டு அந்த மருத்துவமனை வேலையையே ராஜினாமா செய்துவிட்டு வேறு ஊருக்குச் சென்றேன். என் பெற்றோரிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் கூறி புரிய வைத்தேன். ஆரம்பத்தில் அதிர்ச்சி அடைந்தாலும் என் வேதனையை புரிந்து கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டனர். விவாகரத்து படிகளும் முடிந்தன. நாட்கள் செல்லச் செல்ல என் மனக்காயங்களும் ஆறத் தொடங்கின. சில ஆண்டுகள் கழித்து பெற்றோர் எனக்கு மறுமணத்தைப் பற்றி பேசினர். ஆரம்பத்தில் ஆண்களின் மீதே எனக்கு நம்பிக்கையற்ற பயம் இருந்தது. ஆனால் என் கடந்த கால போராட்டங்கள் அனைத்தையும் அறிந்து உங்களிடத்தில் யார் இருந்தாலும் இப்படித்தான் முடிவு எடுத்திருப்பார்கள். உங்களை மதித்து நடப்பதே என் கடமை என்று துணிச்சலாக முன்வந்த கார்த்திக் என்பவரை சந்தித்தேன். அவரது நேர்மையும் அன்பும் எனக்கு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. எங்கள் திருமணமும் முறைப்படி நல்லபடியாக நடந்தது. இப்போது நான் மிகுந்த நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் வாழ்கிறேன். வாழ்க்கையில் துரோகங்களைச் சந்தித்து வீழ்ந்துவிடாமல் சுயமரியாதையோடு நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் என் கதை ஒரு நம்பிக்கையாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.